Hello everyone. Hope you're all doing good. I believe you're all waiting for the live and thank you so much for joining the live. ஸோ இன்னைக்கு வந்துட்டு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்டோட தான் நான் உங்களுக்கு வந்திருக்கேன் அண்ட் இட் இஸ் கோயிங் டு பி டவுட் கிளியரிங் செஷன் வித் ஒன் ஆஃப் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்துட்டு ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் டவுட்ஸ், அவங்களுக்கு என்னெல்லாம் கொஷின்ஸ் இல்லாட்டி அவங்க நம்மளோட இபி கூட ட்ராவல் பண்ணிட்டு இருந்த ஒரு ஸ்டூடெண்ட் தான். ஸோ ஷீ இஸ் வெயிட்டிங் டு அட்ரஸ் தோஸ் கொஷின்ஸ் டு மீ அண்ட் கெட் ஹர் ஆன்சர்ஸ். அண்ட் அஃப்கோர்ஸ் உங்கள் முன்னாடி ஷீ இஸ் ரெடி அண்ட் இன்னைக்கு வந்துட்டு இந்த லைவ்ல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்ப்போம் நான் நம்புறேன். பிகாஸ் ஐ எம் ஆல்சோ ஈகர் டு அட்ரஸ் தோஸ் குவெரிஸ், என்னெல்லாம் குவெரிஸாக இருக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு அட்ரஸ் பண்ணுறதுக்கு. ஈவன் ஐ எம் ரியலி ஆங்ஷியஸ் டு நோ தம், கியூரியஸ் பேசிக்லி. அண்ட் யா, இந்த லைவ்ல முக்கியமான ஒரு விஷயம் என்ன நீங்கள் நோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ கேன் ஆக்சுவலி லுக் அட் த வே the student is asking those queries and how the way we answer, நான் எப்படி ஆன்சர் பண்ண போகிறேங்கிறதும் நீங்கள் பார்க்கலாம். உங்களுடைய queries என்னெல்லாம் இருக்கோ அதை தாராளமாக நீங்கள் காமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணலாம். ஸோ தட் those queries as well once I finish addressing these queries. இன்னொன்று, நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணும்போதோ இல்லை இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஜாயின் பண்ணணும், எப்படி நம்மளோட பேட்சில் ஜாயின் பண்ணலாம். இப்போது டுடே இஸ் வென்ஸ்டே இல்லைங்களா? ஸோ டுமாரோ வில் பி பேட்ச் டே. உங்களுக்கு ஜாயின் பண்ணணும், கோர்ஸ் ரிலேட்டடான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், என்னெல்லாம் டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது, இல்லை ஏதாச்சும் எப்படி ஜாயின் பண்ணலாம், இந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு கோர்ஸில் என்னெல்லாம் கோர்ஸ் எனக்கு ரிலேட்டபிளாக இருக்கும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா ஃபீல் ஃப்ரீ டு ரீச் அவுட் டு ஆர் டீம் அண்ட் நம்ம சேல்ஸ் டீம் ரெடியாக இருப்பாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் you can also reach out to them through our website and the number that is given in the description. Okay, so there are multiple ways to reach out. Now I think the student is waiting. We'll just quickly ask her to join. Just a second, I'll just ask her to join. And yeah, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரி டைமில் நீங்கள் நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். ரைட், when you know that, இப்போ நிறைய பேர் டவுட்ஸ் கேட்பாங்க. அப்போது நம்மளோட டவுட், எனக்கும் இந்த டவுட் இருந்ததே அப்படிங்கிற மாதிரி சில டவுட்ஸும் இருக்கலாம் இல்லைங்களா? எஸ்பெஷலி இப்போது நீங்கள் வந்துட்டு ஒர்க் பண்ணுற பர்சனாக இருக்கலாம், இல்லை நீங்கள் காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம். நம்ம மைண்டில் இருக்கிற டவுட் நம்ம கேட்குறதுக்கு தயக்கப்படுவோம். வேறு யாராச்சும் கேட்டாங்கன்னா அட்லீஸ்ட் அப்பாடி நம்ம இப்போ ஜாயின் பண்ணால் வந்துட்டு நமக்கு தெரியுமே, இல்லாட்டி பரவாயில்ல எனக்கு பதில் இவங்க கேட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கும் ரிலேட்டபிளான டவுட்ஸ் கேட்பாங்கன்னு நினைக்கிறோம். ஸோ ஹாய் கௌசல்யா, தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். ஹாய், எப்படி இருக்கீங்க? Hi sir, I'm good. Great, super. So happy to see you and thank you for joining today. இன்னைக்கு வந்துட்டு நீங்கள் I'm pretty sure you would have a list of questions. நிறைய questions இருக்கும்னு நினைக்கிறேன் because we are here live with our team as well. So yes, Kaushalya, so tell me, நீங்க எந்த batch தெரிஞ்சுக்கலாமா? It's February 1st batch, intermediate level join பண்ணியிருந்தேங்க சார். Oh, okay, good. So it's been a long time அப்போ இல்லையா? நிறைய நாளா நீங்க இப்ப கூட travel பண்ணிட்டு இருக்கீங்க. Okay, good. I'm glad that like you உங்களோட செஷன்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு? How was your entire training duration with the trainer and உங்களுக்கு flexibility இருந்ததா? Were you able to address Yeah, it's a very good opportunity for this online institute. Because ஒவ்வொரு டைமும் நமக்கு கம்ஃபர்டபுள் டைம் இருக்காது. பிகாஸ் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனால சடனாக ஒர்க் இருக்கும். ஸோ அந்த 45 மினிட்ஸுங்கிறது கண்டினியூஸாக உட்காந்து ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ தட் நம்ம அந்த 45 மினிட்ஸுங்க ஸ்ப்ளிட் அப் பண்ணி கூட யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் இங்கே தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அந்த 45 மினிட்ஸில் நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருந்தாலும் அட்டென்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது ட்ரைனர் சைட்லேருந்தும் அப்ரோச்சஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ அது மூலிமா எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டடாக கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணேன். ஸோ இப்போ கிளாஸஸும் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ சின்ன டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக உங்கள் லைவ்ல அப்புறம் கனெக்ட் ஆயிருக்கு சார். Absolutely. அதுக்கு தான் இந்த ஃபோரம் and the forum is all yours. You can ask any questions and I hope I can answer them. Yeah. So ask me your first doubt. சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நான் ஒரு சேல்ஸில் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனாக இருக்கேன். ஸோ தட் இப்போ எனக்கு அப்போசிட் சைடில் பேசுகிற பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஸ்பீக் ஃப்ளூயன்சி அண்ட் ஃபாஸ்ட். ஸோ தட் நான் எப்படி அவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ணணும், அவங்க பேசுறதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற லேக் அங்கே இருக்குது. ஏன்னா அவங்க ஃபாஸ்ட்டாக பேசிடுறாங்க. ஸோ தட் அதில் கொஞ்சம் லேக் இருக்குது. அந்த மாதிரி இருந்தால் எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணி வரணும்?
that's really an interesting question. I'm glad that you asked that. ஏன்னா இது வந்துட்டு சேல்ஸ் ஃபீல்ட் அப்படின்னாலே வந்துட்டு டைம் பவுண்டட் கம்யூனிகேஷன் இல்லைங்களா? இப்போ நம்ம வந்து ஓரளவு இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு டைம் இருக்குமா இல்லையான்னு தெரியல, பட் ஸ்டில் நீங்கள் எப்படியாச்சும் மேனேஜ் பண்ணி அட்டென்ட் பண்ணணும். அண்ட் தென் ஃபெப்ரவரியிலேருந்து இவ்வளோ நாள் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க இல்லைங்களா? ஸோ அதே மாதிரி தான் எல்லாருக்குமே when it comes to sales, time is money அப்படி தான் சொல்லுவாங்க. டைம் இஸ் மணி, லிட்டரலி ஒவ்வொரு காலுமே இட்ஸ் ரிலேட்டட் டு an income. ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் கன்வர்ஷன்ஸ் பண்ணணும், நீங்கள் டார்கெட்ஸ் இருக்கும், நிறைய விஷயங்கள் இருக்கும் இல்லைங்களா? ஸோ ஆப்வியஸ்லி கிளையன்ஸ் ஃபாஸ்ட்டாக பேசலாம், நீங்களும் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் இப்போ நீங்களும் நானும் பேசும்போது நீங்கள் ஒரு விஷயம் கவனிச்சிருப்பீங்க, தட்ஸ் கால்ட் ரேட் ஆஃப் ஸ்பீச். ரேட் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னா நீங்கள் பேசுறது ஒரு ஸ்பீட் இருக்கும், ஒரு பேஸில் பேசுவீங்க இல்லைங்களா? அதே மாதிரி எனக்கு ஒரு பேஸ் இருக்குது, நான் பேசுகிறதுல வந்துட்டு ஒரு ஸ்பீட், ஒரு நேச்சுரல் ஸ்பீட் இருக்குது. அந்த ஸ்பீடு வந்துட்டு சம்டைம்ஸ் சிலவங்களுக்கு அதிகமாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி உங்கள் கிளைண்ட்ஸ்க்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்ததுன்னா இட்ஸ் நாட் ரியலி ஈஸி டு லிசன். ஐ கம்ப்ளீட்லி அண்டர்ஸ்டாண்ட் தட் இல்லைங்களா? ஸோ பட் அவங்களோட நேச்சுரல் பேஸில் தான் அவங்க பேசுவாங்க. மேபி அவங்க ரஷ்ல இருக்கும்போது இன்னும் ஃபாஸ்ட்டாக பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ தட்ஸ் ஹை பாசிபிலிட்டி. அப்படி இருக்கும்போது ரெண்டு விஷயம் பண்ணா போதும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஆல்வேஸ் ஆக்டிவ்லி லிசன் டு த கன்சியூமர். இப்போ லிசனிங்க்கும் ஹியரிங்க்கும் என்ன டிஃபரன்ஸ்? வாட் இஸ் த மேஜர் டிஃபரன்ஸ்? இப்போ லிசனிங் ஒரு பர்சன் பேசுறத வந்து நம்ம கேக்குறோம், லைக் லிசனிங் அப்படிங்கிறது, சாரி ஹியரிங் அப்படிங்கிறது. லிசனிங் போது அவங்க என்ன பேச வராங்க அப்படிங்கிறது ரொம்பவே நம்ம வந்து லைக் அவங்க பேசுறத வந்து ரொம்பவே கவனமா கவனிக்கிற மாதிரி இருக்கும் சார். சூப்பர் பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள், ரைட்? இப்போ ஹியரிங் அப்படின்னா வந்துட்டு இப்போ இங்கே எல்லாரும் பேசுறது எனக்கு காதில் விழும், இங்கே அங்கே பக்கத்தில் எங்கேயாச்சும் வந்து ஏதோ நாய்ஸ் இருந்துச்சுன்னா அதுவும் என் காதில் வரும். ஐம் நாட் வாலண்டரிலி லிசனிங் டு இட், எனக்கு அது காதில் வருது, பட் என்னெல்லாம் நான் கவனிக்கல. பட் அதுவே இப்போ நான் உங்ககிட்ட பேசும்போது நான் கவனிக்கிறேன், நீங்கள் சொல்கிறது என்னங்கிறது நான் அட்டென்ஷன் கொடுத்து ஃபோக்கஸ் கொடுத்து நான் கவனிக்கிறேன். திஸ் இஸ் வாட் லிசனிங் இஸ் ஆல் அபவுட். இல்லை அப்போ ஆக்டிவ் லிசனிங் நீங்கள் அதிகமாக பண்ணணும். கால்ஸில் இருக்கும்போது வேறு எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இருக்கக்கூடாது, ஃபுல் ஃபோக்கஸ் ஷுட் பி ஆன் த கால். அப்போ மேக்ஸிமம் நீங்கள் வந்து கேட்ச் பண்ணிக்கலாம். ஸ்டில் சிலவங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும்போது ஆல் யூ நீட் டு டூ இஸ் ஜஸ்ட் ஆஸ்க் தெம் டு ஸ்லோ டவுன் தியர் ரேட் ஆஃப் ஸ்பீச். ஆல் யூ நீட் டு டூ இஸ் ஜஸ்ட் ஆஸ்க் தெம் லைக், ஹே சார், ஐம் ஸோ சாரி டு இன்டரப்ட், கேன் யூ ப்ளீஸ் ரெடியூஸ் யுவர் ரேட் ஆஃப் ஸ்பீச், கேன் யூ ப்ளீஸ் ஸ்லோ டவுன் அ லிட்டில் பிட் so that I can listen to you more clearly. அப்படி நீங்கள் சொன்னப்போ so that I can listen to you clearly ன்னு சொல்லிட்டா அவங்களுக்கு புரிஞ்சிடும், ஓகே நான் பேசுறது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கு போல, அவங்களுக்கு கேட்கல. ஸோ if you don't mind, can you please slow down a little bit so that I can listen to you carefully and then I can give you your solutions. அப்படி I can answer your questions clearly. That's the reason. அப்படி நீங்கள் சொல்லிக்கலாம். அப்போ அவங்க அஃபென்சிவாக ஃபீல் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? ஓகே சார், That's தேங்க் யூ. these are the two things keep in mind. Yeah. Next question. நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ், இப்போ நான் ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணுறேன், பிபிடி ப்ரெசன்டேஷன் பண்ணுறேன் அப்படிங்கும்போது ஒரு குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் முன்னாடி என்னால் கான்ஃபிடண்ட்டாக அங்கே ப்ரெசென்ட் பண்ண முடியல, பிகாஸ் லேக் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் லேக் ஆகுது. தென் ஃபியர்னஸ் ரொம்பவே இருக்குது. ஸோ அதை எப்படி ஓவர் கம் பண்ணி வரணும் அப்படிங்கிறது கொஞ்சம் இதாக இருக்குது சார். ஓகே, பர்ஃபெக்ட். இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, do you attend meetings in your office? மீட்டிங்ஸ் அட்டென்ட் பண்ணுறீங்களா? ஆஃபீஸில் மீட்டிங்ஸ், ரைட். ஜென்ரலி உங்கள் லீடர்ஸ் மீட்டிங் எடுப்பாங்க, அவங்க ப்ரெசென்ட் பண்ணி பார்த்துருக்கீங்களா இது பிபிடிஸ் ஆர் வாட் எவர் ரிப்போர்ட், வாட் எவர் இட் இஸ் இல்லைங்களா? இப்போ ஒரு மீட்டிங்கை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. மீட்டிங் ப்ரெசென்ட் பண்ண கற்றுக்கிட்டாலே பப்ளிக் ஃபோரம்ஸில் ப்ரெசென்ட் பண்ணுறது கொஞ்சம் கூட ஈஸியாக இருக்கும். அந்த கான்ஃபிடன்ஸ் மெதுவாக வரும். இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் வேர் யூ ஆர். இப்போ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கான்ஃபிடன்ஸ் பில்ட் பண்ணணும் அப்படின்னா அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ரெகுலராக. நம்ம ரொம்ப ரெகுலராக அதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தால் மட்டும்தான் அது கான்ஃபிடென்ஸ் வந்து மெதுவாக ஏறும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பேச ஆரம்பிச்சு தான் இப்போ இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறீங்க இல்லைங்களா? முதல்ல நம்ம பேசுறதுக்கு தயக்கப்படும், வீடியோ காலில் வரதுக்குலாம் தயக்கப்பட்டிருந்த காலம் இருக்குது நமக்கு இல்லைங்களா? இன்றைக்கி நம்ம ரொம்ப சரளமாக இத்தனை பேருக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு வீடியோ கால் பேசுகிறோன்னா ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணனால உங்களுக்கு வந்துச்சு. உங்கள் ட்ரெயினர் உங்கள் கூட ரெகுலராக பேசியும் உங்களுக்கு வந்திருக்கும் அந்த கான்ஃபிடன்ஸ். சிமிலர்லி மீட்டிங் அட்டென்ட் பண்ணி நம்ம ப்ரெசென்ட் பண்ண கற்றுக்கிட்டா எங்கே போனாலும் ப்ரெசென்ட் பண்ணுறது ஈஸியாயிரும். அது எப்படி பண்ணலாங்கிறது உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொன்னேன்னா ஐ திங்க் இட் வில் பி ஈஸி ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட். இப்போ ஜென்ரலாக மீட்டிங் வந்ததுமே ஃபர்ஸ்ட் அட்ரஸ் த க்ரௌட் அட்ரஸ் பண்ணணும்னா நம்ம ரொம்ப ஃபியராக நர்வஸாக இருந்தால் க்ரௌட் அட்ரஸே பண்ண முடியாது. ஐ ஹவ் பீன் இன் தட் சிச்சுவேஷன். அந்த மாதிரி சிச்சுவேஷன்லேயே நான் இருந்திருக்கேன். ஒரு விஷயத்தை அட்ரஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ரொம்ப நர்வஸ் ஆகிட்டேன்னா அந்த நர்வஸ்னஸ் அப்படியே வெளியே வந்துடும். ஸோ அந்த நர்வஸ்னஸ் நான் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவேன்னா, ஃபர்ஸ்ட் எல்லாரும் மீட்டிங் உள்ளே வந்ததுமே ஐ பிரேக் தி ஐஸ்னா ஃபர்ஸ்ட் எல்லாமே எடுத்தோடனே விஷயத்தை பற்றி பேசாமல் ஐ காம் டவுன், ஐ ஆஸ்க் தெம் தேர் வெல்பீயிங், எப்படி இருக்காங்க, ஹாய் எவ்ரி ஒன், ஹோப் யூர் ஆல் டூயிங் குட், த வெதர் இஸ் ப்ரிட்டி ப்ரீஸி, ஐ ஹோப் யூர் ஆல் என்ஜாயிங் த கிளைமேட். இல்லாட்டி ஸ்போர்ட்ஸ் ஏதாச்சும் போயிட்டு இருக்குன்னா அதை பற்றி சின்னதாக ஒரு ஸ்மால் டாக். எல்லாரும் வந்து செட்டில் ஆகிறக்குள்ளார
ஆர் இல்லாட்டி சின்ன கொஷின். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஹோப் எவ்ரி ஒன் ஹேட் யுவர் லஞ்ச். அந்த மாதிரி லஞ்சுக்கு அப்புறம் வர மீட்டிங்னா லஞ்சுக்கு முன்னாடி பிரேக்ஃபாஸ்ட். ஹோப் யூ ஹேட் அ குட் பிரேக்ஃபாஸ்ட் டுடே பிகாஸ் த மீட்டிங் இஸ் கோயிங் டு பி ஃபார் 30 minutes straight. ஐ வாண்ட் ஆல் ஆஃப் யுவர் எனர்ஜி அண்ட் இன்ட்ராக்ஷன் வித் மீ அப்படின்னு சொல்லிட்டா அவங்க எல்லாரும் கொஞ்சம் காம் டவுன் ஆகி ரெடி ஆயிடுவாங்க. யா ஷோர் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருவாங்க. ஸோ ஒன்ஸ் எல்லாரும் செட்டில் ஆனதுக்கப்புறம் அந்த ஒரு 1 or 2 minutesக்கு அப்புறம் ஓகே லெட்ஸ் கெட் இன் டு த மீட்டிங் ரைட் நவ். ஐ ஹோப் எவ்ரி ஒன் இஸ் ரெடி. அண்ட் யாராச்சும் மீட்டிங்கில் வந்து MOM எடுக்கிறதுக்கு நீங்கள் அசைன் பண்ணுறீங்க. MOMனா மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங். அதாவது மீட்டிங்கில் என்ன பேசணும் அப்படிங்கிறத நோட் பண்ணுறக்கு யாராச்சும் இருப்பாங்க. அவங்கள வாலண்டியர் பண்ண சொல்லலாம், இல்லைனா நீங்களே அசைன் பண்ணலாம். அதுக்கப்புறம் லெட்ஸ் கெட் இன் டு த டாபிக். ஸோ டுடே ஐம் கோனா ஸ்டார்ட் வித் தி அஜெண்டா ஆஃப் த மீட்டிங். தி அஜெண்டா இஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அஜெண்டாவை சொல்லலாம். அஜெண்டானா என்னது? நம்ம என்னென்ன பேச போகிறோம் மீட்டிங்கில், அதுதான் அஜெண்டா அப்படிங்கிறது. ரைட். ஸோ இந்த மீட்டிங்கில் இதை பற்றி பேச போகிறோம். இந்த மந்தோட சேல்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பற்றி பேச போகிறோம். R&R ஈவெண்ட் இருக்கும், ரிவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னிஷன்ஸ் ஈவெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதை பற்றி பேச போகிறோம். ஸோ தீஸ் ஆர் த 2 major agenda that I have today for the meeting. So I'll start with the presentation அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரெசன்டேஷனோட ஃப்ளோவில் போய்க்கலாம். உங்களோட டெக்னிக்கல் விஷயங்கள், சேல்ஸ் ரிப்போர்ட் பற்றி பேசுறது, அனலிட்டிக்ஸ் பற்றி பேசுறது, லீட்ஸ், டார்கெட்ஸ், வாட் எவர் இட் இஸ். நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருப்பாங்க, கொஞ்சம் லோ பர்ஃபார்மன்ஸ் இருப்பாங்க, அந்த பொசிஷன்லாம் பேசலாம். அதெல்லாம் பேசும்போது உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வந்து பெருசாக இம்பாக்ட் ஆகாது. ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு விஷயம் தெரியும். ஸோ யூல் பி மோர் கான்ஃபிடென்ட் இன் ப்ரெசென்டிங் தோஸ் திங்ஸ். இந்த ஓப்பனிங்கும் அப்புறம் எண்டிங், இதில் தான் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் லைட்டாக இம்பாக்ட் ஆகும். ஸோ எண்டிங்கில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா, ஐ லீவ் யூ ஓப்பன் ஃபோரம் ஃபார் த வீல் கீப் த லாஸ்ட் 10 minutes ஃபார் கொஸ்டின்ஸ். ஸோ யூ கேன் ஆஸ்க் மீ யுவர் கொஸ்டின்ஸ் பை தி எண்ட் ஆஃப் த மீட்டிங். இஸ் தட் ஓகே அப்படின்னு கேட்டுட்டு நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா போதும். ஓகே ஓகேங்களா? ஸோ அந்த செட் பண்ணுற வரைக்கும் தான் உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ஸில் ஹெசிடேஷன் இருக்கும். அதை செட் பண்ணிட்டீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐஸ் பிரேக்கிங், அப்புறம் அஜெண்டா என்னங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறது, அப்புறம் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் ப்ரிப்பேர்டாக வந்தீங்கன்னா விஷயத்தை பேசுறது பெரிய சேலஞ்சாக இருக்காது உங்களுக்கு. அதுக்கப்புறம் ப்ரெசன்டேஷனில் இருக்கிற விஷயங்களை கிளியராக கிறிஸ்பாக பாயிண்டர்ஸாக நீங்கள் சொல்லிக்கோங்க. அது போதும். ஓகே. ஒரு டிப் நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக மாற்றுறது. எந்த ஒரு விஷயம் சொல்கிறதா இருந்தாலும் ஒரு 3 pointsக்கு சுருக்கப்படுத்திக்கோங்க. அப்போ உங்களுக்கு சொல்லும் போது ஈஸியாக இருக்கும். 3 point ரூல் அப்படிம்பாங்க. ஸோ த ரூல் ஆஃப் 3 அப்படிம்பாங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது 3ஆக சுருக்கி நம்மளால சொல்ல முடிஞ்சது அப்படின்னா பீப்புள் கேன் ஆல்சோ லிசன் டு இட் வெரி கிளியர்லி. ஞாபகம் இருக்கும் அவங்களுக்கு பேசுறது. ஓகே, that's an additional tip for you. All right. Yeah. Super. So any other questions? Do you have any more questions? How to network with the official colleagues the different department? ஓகே ரொம்ப ப்ரிப்பேர்டாக வந்திருக்கீங்க போல இருக்கு கொஷனில். ஓகே, ஆல்ரைட். ஸோ டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் வந்துட்டு ஓகே, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சேல்ஸ் டீமில் இருக்கீங்கன்னு சொன்னீங்க. இப்போ லெட்ஸ் இமேஜின் உங்களுக்கு மார்க்கெட்டிங் டிவிஷனில் வந்துட்டு ஒரு பர்சன் கூட ஒரு நெட்வொர்க் தேவைப்படுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். லெட்ஸ் சேஸ் நேம் இஸ் கார்த்திக் அப்படிங்கிற ஒரு பர்சன் கூட உங்களுக்கு அந்த நெட்வொர்க்கிங் தேவைப்படுது அப்படின்னா ஆல் யூ நீட் டு டூ இஸ் நீங்கள் வந்துட்டு அவங்க கிட்ட போய் பேசணும். எடுத்தோடனே நீங்கள் போய் கார்த்திக் எனக்கு ஒரு டவுட் இருக்கு, உங்களுக்கு யாருன்னே தெரியாது, யூ கோயிங் டு நெட்வொர்க் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இல்லையா? எடுத்தோடனே நீங்கள் போய் என்ன பேசுவீங்க? Hi, Karthik. I'm sales department. I'm Kausalya. So I want to talk to you. So kindly update your free time. So etc. பேசலாம், நம்ம சான்ஸ் பண்ணலாம். ஸோ ஐஎம் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் சொல்லக்கூடாது. நீங்கள் இப்போ நர்வஸாக இருக்கிறனால சொல்லியிருப்பீங்க, திடீர்னு டக்குன்னு போய் கேட்டால் என்ன சொல்கிறது? ஐஎம் கௌசல்யா ஃப்ரம் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட், அப்படி தான் நம்ம சொல்லணும். ஓகேங்களா? ஸோ அப்படி நம்ம சொல்லும்போது again that's a good way to begin. பட் தென் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம போய் பேசும்போது இதுதான் உங்களுக்கு குட் சான்ஸ் டு பில்ட் அ ரெப்போ பிட்வீன் யூ அண்ட் த நெக்ஸ்ட் பர்சன் இன் த ஆஃபீஸ் செட்டப் இல்லைங்களா? ஸோ ஒரு நெட்வொர்க் பில்ட் பண்ணணும் அப்படிங்கும்போது ஒரு ரெப்போ நல்லா பில்ட் ஆகணும். எடுத்தோடனே நம்ம ஃபீட் ஆயிடுச்சு, ஓகே விஷயத்தை மட்டும் கேட்டுட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி இல்லையா? ஸோ அதுக்கு நடுவில் நம்ம சின்னதாக நம்மளோட கம்யூனிகேஷன் யூஸ் பண்ணால் உங்களுக்கும் அந்த பர்சனுக்கும் இருக்கிற அஃபிஷியல் ரிலேஷன்ஷிப் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ஸோ ஆல் யூ நீட் டு டூ இஸ் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே போய் பேசும்போது, ஹாய் கார்த்திக், கௌசல்யா ஃப்ரம் த சேல்ஸ் டிபார்ட்மெண்ட், ஹவ் யூ டூயிங், ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கீங்க அதை கேளுங்க. கார்த்திக் வந்துட்டு யா ஐம் டூயிங் குட், ஹவ் யூ அப்படின்னு திருப்பி கேட்பாங்க. ஐம் டூயிங் குட் அஸ் வெல், ஹவுஸ் ஒர்க் ட்ரீட்டிங் யூ, இஸ் எவ்ரி திங் குட் இன் த மார்க்கெட்டிங் சைட் அப்படின்னு இன்னொரு கேள்வி கேட்கலாம். இஸ் எவ்ரி திங் ஓகே இந்த மார்க்கெட்டிங் சைட்? அப்போ அவங்க வந்துட்டு யா ஆஸ் யூஸ்வல் அந்த மாதிரி ஏதாவது சொல்லுவாங்க, யா இல்லாட்டி குட் அப்படிம்பாங்க. அவங்க உங்ககிட்ட கேட்பாங்க ஹவுஸ் சேல்ஸ் டீம், இட்ஸ் a little bit ஆன் த ஹீட், இல்லாட்டி இட்ஸ் little bit ஆன் தி எட்ஜ், அந்த மாதிரி ஏதாச்சும் சொல்லலாம். I'm finding this month's targets very hard, I need your help, that's why I thought I'll drop in. So can I get 30 minutes of your time or 15 minutes of your time?
so that I have some questions to ask and clarifications to be made. So I just need 30 minutes. Can you tell me when you're free? I'll come to your department and we'll have a connect regarding this topic. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டாபிக் உள்ளார போய்க்கலாம். ஸோ அவங்க வந்துட்டு ஓகே எனக்கு 30 minutes ஓகே இன்னைக்கு ஈவினிங் லெட்ஸ் சே ஓகே இப்போ 6:30 I'll connect with you at 7:30 will that be okay or tomorrow 5 o'clock in the evening will you be fine அப்படின்னு அவங்க கேட்பாங்க and then you can adjust your time and you can figure out a common time and then you can connect அவ்வளோதான். திஸ் இஸ் ஆல். Okay, ஸோ sir. ரொம்ப டிஃபிகல்ட்டில் இல்லை, ஒரு ஹாய் ஆரம்பித்து நீங்கள் உங்களோட ஒர்க்ஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டாலே யூ வில் கெட் அ ஆப்பர்ச்சுனிட்டி. Yeah, I okay. hope that answers your question. Okay? பர்ஃபெக்ட். ஸோ நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு ஆஃபீஸ் கொலீக் கூட ஏதாச்சும் கனெக்ட் இருந்ததுன்னா ஃபீல் ஃப்ரீ டு இம்ப்ளிமெண்ட் திஸ். ட்ரை பண்ணி பாருங்கள், அதுக்கப்புறம் இட் வில் ஒர்க் வெல். Yeah, sure, sure. It's a very useful tips. Superb, superb. So one more question we'll have and then we'll wind up. Will that be okay? If you have any questions. Yeah, okay. இல்லை எனக்கு ஒரு குட்டி ஆக்டிவிட்டி ஒன்று இருக்குது. ஸோ if you don't have any questions, we'll jump into the activity, whichever you prefer. Sorry, sir. Sure. I have a small activity for you. ஒரு சின்ன Okay. ரீடிங் ஆக்டிவிட்டி. I'll send you a paragraph. அந்த paragraph வந்துட்டு நீங்கள் ரீட் பண்ணீங்கன்னா if you have any questions நீங்கள் அட்ரஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. அதை ஆன்சர் பண்ணிட்டு கூட இந்த ஆக்டிவிட்டிக்கு ஜம்ப் பண்ணிக்கலாம். Which one do you prefer? Okay, so reading activities is better. Do you- Perfect, perfect. So உங்களுக்கு நான் இப்போ ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருப்பேன். I think I would have sent you the paragraph. Just a second. Do you have that paragraph with you right now? ஒரு சின்ன paragraph இருக்கும் பாருங்க, ஒரு ஸ்டோரி மாதிரி ஒரு paragraph. Do you have that? அந்த மௌக்லின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி இருக்குமே. Yes, sir. Ah, Can I read? can you read that? Uh, yeah, please, sure. Okay. Mowgli was a small boy who lived in the jungle. Mm. He was not afraid because a family of wolves had raised him. They loved his Okay. like their own. Below their bear was a teacher. He taught Mowgli how to be kind, strong, and brave. Mm. Bagheera the Very good. Bandar was his friend. He Mm. helped Mowgli stay safe. The jungle had Okay. rules. Every animal had to follow them. Mowgli learned to live by those rules. One day Mowgli had to face uh, Shere Khan, the angry tiger. He Okay. stood strong and did not Right. run. The jungle became his home Good. and belonged there. Belong here. Very good, very good. Thank you so much for reading this for me. And இந்த கதை எங்கேயாச்சும் கேட்ட மாதிரி ஞாபகம் இருக்கா? மௌக்லிங்கிற கேரக்டர் இந்த கதை எங்கேயாச்சும் கேட்ட மாதிரி do you remember? Do you recollect where these have you heard this story before? இது எங்கேயாச்சும் படிச்சிருக்கீங்களா? மௌக்லி It's a jungle book. ஜங்கிள் புக், ரைட்? வெரி குட், சூப்பர். ஸோ நம்ம எல்லாத்தோட கார்ட்டூன் ஃபேவரட் இல்லைங்களா? ஸோ குட் ஜாப். ஸோ இதில் என்னன்னா சின்ன சின்ன ப்ரனன்சியேஷன் எரர்ஸ் இருக்குது, ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு விஷயம் வந்துட்டு நம்மளோட நேட்டிவ் லாங்குவேஜ் இருக்கிற ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்கும். இப்போ தமிழ் இஸ் மதர் டங், அந்த லாங்குவேஜோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்கும். அதனால சில ப்ரனன்சியேஷன் எரர்ஸ் இருந்துச்சு, ஓகேங்களா? ஸோ அந்த எரர்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு இப்போ கரெக்ட் பண்ணுறேன், அது மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. Okay, so I thought I'll show the audience as well, whoever is the viewers are also who are interested in this இல்லையா? அப்போ எதுக்கு திடீர்னு ஒரு ரீடிங் ஆக்டிவிட்டி லைவ் நடுவில் அப்படின்னா உங்களுடைய பேச்சு திறமையில ஃப்ளூவன்சியும் ப்ரனன்சியேஷனுமே நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். கிராமர் நம்ம படிச்சிட்டோம், இனி ஃப்ளூவன்சி ப்ரனன்சியேஷன் இதெல்லாம் நம்ம மாஸ்டர் பண்ணணும் இல்லைங்களா? அதுக்கு ரீடிங் ஒரு சூப்பர்பான எக்ஸாம்பிள். இப்போ நான் வந்து இது படிச்சு காட்டுறேன், சில விஷயங்கள் நீங்கள் மிஸ் பண்ணது மட்டும் கரெக்ட் பண்ணுறோம், ஓகேங்களா? ஸோ மௌக்லி வாஸ் a small boy who lived in the jungle. That was good. He was not afraid because a family of wolves had raised him. Family of wolves. அப்போ அந்த wolves pronunciation கரெக்டாக நம்ம சொல்லணும், ஓகேங்களா? ஸோ அதில் சின்ன ஒரு எரர் இருந்தது. He was not afraid because a family of wolves had raised him. ஸோ அந்த இடத்துல நான் எந்த இடத்துல பாஸ் பண்ணுறேன், எந்த இடத்துல எம்ஃபசைஸ் பண்ணுறேங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. They loved him like their own.
Balu the bear was his teacher. Balu the bear was his teacher. He taught Mowgli how to be kind, strong and brave. அது நீங்க கரெக்டா சொல்லியிருந்தீங்க. Kind, strong and brave. அது கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருந்தீங்க. Bagheera the panther. Panther pronunciation ஒரு தடவை பார்த்துக்கோங்க ஓகேங்களா. அந்த பர்க்கு பதிலா பர்ஸ் சவுண்ட் வந்தது. ஸோ Bagheera the panther was his friend. He helped Mowgli stay safe. அவங்க தான் வந்துட்டு மௌக்லி வந்து சேஃபாக வச்சுருந்தாங்க அப்படிங்கிறாங்க. The jungle had rules. Every animal had to follow them. The jungle had rules. Every animal had to follow them. Mowgli learned to live by those rules. அந்த ரூல்ஸில் எப்படி வாடுறதுன்னு மௌக்லி கற்றுக்கிட்டாங்கிறது. One day, Mowgli had to face Shere Khan, the angry tiger. Angry tiger. அந்த இடத்துல tiger and angry அந்த ப்ரொனன்சியேஷன் கொஞ்சம் மிஸ் ஆயிருக்குது. அது மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க ஓகேங்களா. He stood strong and did not run. He stood strong. அப்போ stood ஸ்ட்ராங்கும் சொல்லும்போது எஸ் வேர்டு பக்கத்தில் வரும்போது கொஞ்சம் நம்மளோட மதர் டங் இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி சவுண்ட் அண்ட் சவுண்ட் இதெல்லாம் வரும்போது கொஞ்சம் கவனமாக படிச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ he stood strong and did not run. The jungle became his home and he belonged here. Belonged. அது மட்டும்தான் சின்னதாக மிஸ் ஆச்சு. He belonged here. சிம்பிள் இவ்வளோதான். இந்த மாதிரி குட்டி குட்டி பேசேஜ் ஒரு நாளைக்கு ஒரு 20 மினிட்ஸ் நீங்கள் படிங்க, வாய் விட்டு படிங்க ஓகேங்களா. இப்போ நம்ம வாய் விட்டு நம்ம மைண்டில் படிக்கும்போது கரெக்டாக படிச்சிருக்கோம், பட் நம்ம வாய் திறந்து படிக்கும்போது அந்த சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வரும். அது ஏன்னா நம்ம மசில் மெமரி வந்துட்டு மறந்துருக்கும், ஏன்னா அதிகமாக படிக்கிறது இல்லை, இப்போ நம்ம வாய் விட்டு படிக்கிறது இல்லை இல்லைங்களா. ஸோ அது கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்லி யூ வில் இம்ப்ரூவ் யுவர் ப்ரொனன்சியேஷன் as well. Okay. Okay. I hope this was helpful for you. Thank you so much for your time, Kausalya, and I really hope the viewers also had some good takeaways from our session. So team, whenever you have any questions or any concerns, இந்த மாதிரி தான் இருக்கும் நம்மளோட interactions. நீங்கள் feel free to take up our courses as well. I'm sure Kausalya had a great training session and also a great doubt clearing session. So thank you so much, Kausalya, for being a part of this live. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான queries உங்களுக்கு இருக்குன்னா என்னெல்லாம் questions இருக்கோ அதெல்லாமே காமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நம்மளோட டீம் வந்துட்டு டெஃபினெட்லி அதெல்லாம் கியூரேட் பண்ணி என்கிட்ட கொடுப்பாங்க. I'll be happy to answer those queries in another live. Until then, it's bye from Anirudh and Kausalya. நம்ம டீம் எல்லாருக்குமே வியூவர்ஸ்க்கு எல்லாருக்கும் ஒரு பை சொல்லிடுங்க. Thank you, sir. It's a very full tips our Alright. business. Thank you. Thank you. All right then. So take care. You have a good day, Yeah, Kausalya. thank you, sir. Bye. All right. Bye. Take care. Bye. I'll see you on another live team. Bye.